GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வருபவர் நூர்பால். இவரது மனைவி 40 வயதான லீலா. இங்கே பெண்ணின் நலன் கருதி அவரது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தம்பதியினருக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் லீலாவிற்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 3வது குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் லீலாவிற்கு தனது மைத்துனரின் மகனான மருமகன் பிரம்மாஸ்வரூப் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டது. பிரம்மாஸ்வரூப் தனது அத்தை லீலாவை விட 5 வயது சிறியவர். இந்த நிலையில் இருவருக்கும் இடையேயான பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. லீலாவின் கணவர் நூர்பால் ஓட்டுநராக இருப்பதால் அடிக்கடி வீட்டிலிருந்து வெளியே வேலைக்கு சென்று விடுவார். அவர் இல்லாத நேரம் பார்த்து மருமகன் பிரம்மாஸ்வரூப் லீலாவின் வீட்டிற்கு சென்று அவருடன் தனிமையில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரம் அந்த கிராமத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அதுவரை கணவர் நூர்பாலுக்கு தெரியவில்லை. தனது உறவுக்கார பையன்தானே என்று நூர்பாலும் பிரம்மாஸ்வரூப்பை வீட்டிற்குள் அனுமதித்துள்ளார். ஆனால் கிராம மக்கள் இது குறித்து பேச தொடங்கியதும் மனைவி லீலாவை அழைத்து விசாரித்துள்ளார். அதில் மருமகன் பிரம்மாஸ்வரூப்புடன் உறவு வைத்திருப்பதை லீலா ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இருவரும் 3 வருடங்களாகவே திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த நூர்பால் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனால் நான் மருமகன் பிரம்மாஸ்வரூப்புடன் தான் வாழ்வேன் என்று குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். இந்த விவகாரம் இரு குடும்பத்தினர் மத்தியில் பூதாகரமாக வெடிக்க திடீரென லீலா தனது மருமகன் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஷஹாபாத் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷஹாபாத் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தனது மருமகன் பிரம்மாஸ்வரூப்புடன் காவல் நிலையம் வந்த லீலா, நான் வழக்கை தொடர விரும்பவில்லை, அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். அத்துடன் தாங்கள் கையில் வைத்திருந்த மாலைகளை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டு பிரம்மாஸ்வரூப் அத்தை லீலாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் இரு குடும்பங்களின் பரஸ்பர ஒப்புதலுடன் நடந்ததாகவும் மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் சட்டப்படி விவாகரத்து பெறாமல் எப்படி வேறொரு நபரை திருமணம் செய்ய முடியும் என்று இணையவாசிகள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து பேசிய கணவர் நூர்பால், நான் வேலைக்காக வெளியே செல்லும் போது மருமகன் பிரம்மா சுவரேறி குதித்து என் மனைவியை சந்திப்பார். இதை நான் பலமுறை எச்சரித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் உறவை தொடர்ந்து வந்துள்ளனர். முதலில் எனக்கு இது குறித்து தெரியாது. கிராமவாசிகள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மூலமாக இந்த உறவு எனக்கு தெரிய வந்தது என்று வேதனையுடன் விவரித்தார். சொந்த அத்தையே மருமகனையே திருமணம் செய்து கொண்ட சம்பவம் ராம்பூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.